டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 10th மேக்ஸில் லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஈஸியான 5 மார்க் ஒரு 2 5 மார்க் இருக்குது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். அந்த 2 5 மார்க்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.11. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, பிக்கு 2 5 8 11 14 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து கீழே வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, f(x) = 3x - 1. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஏயோட வேல்யூ பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரை வச்சு அந்த ரிமைனிங் கேட்டிருக்க 4 கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மர், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1, அப்போ இங்கே வந்து f(1) நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f(1) போட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ 3 × 1 3, 3 - 1 2. அதுக்கடுத்து 2 f(2) கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். 3 × 2 -1. அப்போ 3 2s are 6 - 1 ஆன்சர் 5. அடுத்து ஏக்கு 3 f(3) 3 × 3 -1. இப்போ 3 3s are 9 -1. இப்போ 9 1 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு ஏக்கு 4. அப்போ எக்ஸுக்கு நம்ம வந்து 4 போட போகிறோம். f(4) = 3 × 4 -1. இப்போ 3 4s are 12 -1. 12 1 போச்சுன்னா 11. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் பார்த்தீங்களா, 2 5 8 11. இந்த 4 ஆன்சர் அப்படியே நமக்கு வந்து பியில் இருக்கு பாருங்க, 2 5 8 11. அப்படி வந்தால் தான் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வரல, ஏதாவது வேல்யூ வந்து பியில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஏதோ மிஸ்டேக் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சு தான் அவங்க கேட்டிருக்க 4 கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம், அதாவது அம்புக்குறி படம். இது என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அம்புக்குறி படத்துக்கு இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த டயக்ராமில் இந்த ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதிருங்க. 1 2 3 4. இங்கே பிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதிருங்க. 2 5 8 11 14. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, நடுவில் எஃப்னு போட்டுக்கோங்க. எஃப்னா ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 1 போடும்போது நமக்கு 2 கிடச்சிருக்கு இல்லையா, அப்போ 1லேருந்து 2க்கு ஒரு ஆரோ போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 2 போடும்போது 5 கிடச்சிருக்கு இல்லையா, அப்போ 2லேருந்து 5. நெக்ஸ்ட் 3னா 8, அப்போ 3லேருந்து 8. 4 போட்டால் 11 கிடச்சிருக்கு, இப்போ 4லேருந்து 11. இங்கே 1 எக்ஸ்ட்ரா இருக்குது, அது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதுக்கு மட்டும்தான் இந்த ஆரோ டயக்ராம் வந்து நம்ம போடணும். அப்போ ஈஸியாக வந்து இதுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து டேபிள் பார்த்துக்கோங்க. டேபிளில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே எக்ஸு, இங்கே f(x) அப்படின்னு கொடுக்கோங்க. நமக்கு 4 கிடச்சிருக்கு இல்லையா, 1 2 3 4. இப்போ 4 பாக்ஸ் கொடுக்கோங்க. இங்கே 1 2 3 4. அந்த கிடைச்ச ஆன்சர் 2 5 8 11 கீழே எழுதிட விடலாம். 2 5 8 11. அவ்வளோ, இதுக்கு ஈஸியாக 1 மார்க்கு. ஸோ இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க், மொத்தம் 3 மார்க்கு. அடுத்தது உள்ள 2 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பஸ், அதாவது வரிசை ஜோடிகளின் கணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எஃப்னா ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க, செட் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை இப்போ 1னா 2 கிடச்சி பார்த்தீங்களா, அது எப்படி எழுதணும்னா 1, 2. அடுத்து 2 போடும்போது 5 கிடச்சிருக்கு, அப்போ 2, 5. அடுத்து 3 போட்டோம்னா 8 கிடச்சிருக்கு, அப்போ 3, 8. நெக்ஸ்ட் 4 போட்டோம்னா 11 கிடச்சிருக்கு, இப்போ 4, 11. இந்த மாதிரி எழுதிக்க வேண்டாம். ஸோ இதான் வந்து வரிசை ஜோடிகளின் கணம். நெக்ஸ்ட் 4வது பார்த்தீங்கன்னா கிராஃப் வரைபடம். ஸோ இந்த கிராஃப் குறிக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே 0 போட்டுக்கோங்க. இது எக்ஸு, இது ஒய். இப்போ ஏல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் எக்ஸு, பியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் ஒய். இப்போ ஏல வந்து நமக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க 1 2 3 4. அப்போ பிரச்சனை இல்லை, அது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 1 2 3 4. கொஞ்சம் கேப் போட்டுக்கலாம். அந்த இன்டர்வல் வந்து கரெக்டாக இருக்கணும். பியில் பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்து 5 8 11 14 கொஞ்சம் நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ஆர்டரில் கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா அடுத்து 2 தான் போடணும், அடுத்து 3 போய் 1 1 எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் 2ன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2க்கு அடுத்து 2ஓட வந்து 4, அப்புறம் 6, அப்புறம் 8, 2 2 அப்படிட்டே போகணும். 5ன்னு எடுத்தோம்னா 5 10 15 அப்படி போகணும். அந்த இன்டர்வல் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த சம்முக்கு வந்து நமக்கு வந்து 2 2 எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட் நம்ம 2 2 எடுத்துக்கிறோம். 2 4
6 8 10 12 14. இப்போ அப்படியே அந்த பாயிண்ட்டை கொடுத்துருங்க. 1,2 இருக்கு இல்லையா? அப்போ 1,2னா எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். பிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதிங்க. அடுத்து 2,5 2க்கு 4க்கு 6க்கு நடுவில் 2க்கு நேரம் இங்கே 5. இப்போ 2,5. அடுத்து 3,8 3,8 இந்த இடத்துல வரும். அடுத்து 4,11 4,11 வந்து 10க்கும் 12க்கும் நடுவில் 4,11. இதை குறிச்சிட்டு நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ண தேவையில்லை, ஸ்கேலை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து இதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். ஸோ டோட்டலாக வந்து 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாடல் சம்மு எக்ஸைஸ் 1.4ல் செகண்ட் சம்மு. இப்போ இதில் ஏ பார்த்தீங்கன்னா 2 4 6 10 12 கொடுத்துருக்காங்க. பிக்கு 0 1 2 4 5 9 கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து x/2 - 1. இப்போ இந்த ஏல உள்ள வேல்யூ ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வர்ற ஆன்சர் கண்டிப்பாக இந்த பியில் உள்ள ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். அப்படி வந்தால் தான் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 அப்போ f(2) கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுருங்க. 2/2 - 1 2 ரீட் பண்ணால் 1 வரும். இப்போ 1 - 1 இதோட ஆன்சர் 0. அதுக்கடுத்து 4 f(4). அப்போ 4/2 - 1 இதை கேன்சல் பண்ணால் 2 வரும். 2 - 1 = 1. ஸோ பாருங்கள், 0 வந்திருக்கு 1 வந்திருக்கு. இதில் இவ்வளோ 0 வந்திருக்கு 1 வந்திருக்கு. அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து f(6). இப்போ 6/2 - 1 இதை கேன்சல் பண்ணால் 3 வரும். 3 - 1 2. அடுத்து 10 f(10). அப்போ 10/2 - 1 இதை கேன்சல் பண்ணால் 5 வரும். அப்போ 5 - 1 4. அதுக்கடுத்து 12 f(12). இப்போ 12/2 - 1 இதை கேன்சல் பண்ணால் 6 வரும். இப்போ 6 - 1 5. ஸோ பாருங்கள், 0 1 2 4 5 வந்திருக்கா? 0 1 2 4 5 வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா நம்பர் வந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம கேட்டதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸ், அதாவது வரிசை ஜோடிகளின் கணம். ஸோ இது எஃப்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு செட் ப்ராக்கெட் போட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ப்ராக்கெட் எழுத போகிறோம். 2 போட்டால் 0 கிடைச்சிருக்கு. அப்போ 2, 0. நெக்ஸ்ட்டு 4 போட்டால் 1. இப்போ 4, 1. நெக்ஸ்ட்டு 6 போட்டால் 2. இப்போ 6, 2. நெக்ஸ்ட்டு 10னா 4. இப்போ 10, 4. நெக்ஸ்ட்டு 12னா 5. இப்போ 12, 5. அவ்வளோதான். இது மட்டும் எழுதுனா போதும். அடுத்து 2வது கொஸ்டின் வந்து டேபிள் கேட்டிருக்காங்க. டேபிளில் ஃபஸ்ட்டு இது எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இது f(x) போட்டுக்கோங்க. நமக்கு ஏல 5 வேல்யூ இருக்குது, அதனால் 5ஆக பிரிக்கிறோம். 1 2 3 4 5. ஏல வந்து 2 4 6 10 12. அடுத்து நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 0 1 2 4 5. அதை இங்கே எழுதிருங்க. 0 1 2 4 5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஆரோ டயக்ராம், அதாவது அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க. ஸோ அம்புக்குறி படத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஏல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படிங்கிறீங்க. 2 4 6 10 12. இங்கே பியில் உள்ளது அப்படி எழுதிக்கோங்க. 0 1 2 4 5 9. ஸோ இது ஏ, இது பி. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 2னா 0 வந்திருக்கா? அப்போ 2லேருந்து 0க்கு ஒரு ஆரோ போடுறோம். நடுவில் எஃப் போட்டுக்கோங்க. அடுத்து 4னா 1, 4லேருந்து 1. அடுத்து 6னா 2, இப்போ 6லேருந்து 2. அடுத்து 10னா 4, 10, 4. அடுத்து 12னா 5 கிடைச்சிருக்கு. அப்போ 12லேருந்து 5. இந்த மாதிரி போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராஃபுக்கு ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ், அதுக்கடுத்து எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸு ஒய். இப்போ எக்ஸில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஏல உள்ள வேல்யூ தான் எக்ஸில் வரும், பியில் உள்ள வேல்யூ வந்து ஒயில் வரும். இப்போ 2 4 6 8 வரல. 8 வரலன்னு சொல்லிட்டு நம்ம போடாமல் இருக்கக்கூடாது. 8 கண்டிப்பாக போடணும். இப்போ 2லேருந்து இப்படி வரிசையாக எடுக்க போகிறோம். 2 4 6 8 10 12. இதில் 0 ஸ்டார்ட் பண்ணி 9ல் முடியுது. ஸோ 1 1 எடுத்துக்கோம். இதில் இங்கே 0 இருக்குது. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 அடுத்து 9. இப்போ பாயிண்ட் பிடிச்சிட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 2, 0. இப்போ 2, 0னா இந்த இடத்துல வரும். இங்கே எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 0. அப்போ இந்த இடத்துல வரும். இந்த பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4, 1. 4, 1 இந்த இடத்துல வரும்.
அடுத்து 6,2 6,2 இந்த இடத்துல வரும். அடுத்து 10,4 ஸோ 10 இங்கே இருக்குது, 4 இங்கே. இப்போ 10,4. அடுத்து 12,5 12,5 இந்த இடத்துல. ஓகே, குறிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கோடு போட்டாலும் ரைட் தான், இல்லை கோடு போடாமல் அப்படியே விட்டாலும் ரைட் தான். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் அப்படின்னா இந்த சம் தான். இந்த 2 சம்மே வந்து இம்பார்ட்டன்ட் சம் தான். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மோட நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸு, அதே போல் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லா முக்கியமான சம்மு டெய்லி வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமு, குவார்டர்லி எக்ஸாமு, செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். அதே போல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.